கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே மகிமைப்படுவாராக. இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பு நிந்தை. நிந்தைக்கு தலைப்பில் ஆவியான பேசுவார். யோசுவா 5வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்து நிந்தையை வேறு இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்குறவெல்லாம் ஆசிரிப்பார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நோக்கி இந்த எகிப்து நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார். ஏன் வேதத்தை பார்க்கும்போது என்றால், எகிப்திலுள்ள ஜனங்கள் இன்றைக்குள் தான் கட்டப்பட்டிருந்தார்கள் பல ஆண்டுகளாக. என்றால் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள். அங்குள்ள மக்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலையே கிடைக்கல. இந்த சூழ்நிலையை தான் ஆண்டு சொல்கிறார். யோசுவா நோக்கி, இந்த எகிப்து நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். இப்போ இந்த நிகழ்ச்சியை 7 கண்டத்திலிருந்து ஒவ்வொருவரும் விருப்பப்பட்டு பார்க்கிறீங்க. இது ஆவியான பேசுகிறார், தங்கசாமி பேசல. ஜீவனுள்ள தேவன் என்னை ரட்சித்தவர், என்னை அபிஷேகித்தவர், மனம் திரும்பி நாசாடு செய்தவர் என்றால் வரங்களை கொடுத்த தேவன் பேசுகிறார். தங்கசாமி பேசுகிறேன்னு நினைக்காதுங்க. பேச நீங்கள் அல்ல, ஆவியான பேசுகிறார். கபாஷமான அதிகாரபாஷியா பேசுகிறார். அப்போ அவர் பேசுகிறது எல்லாம் ஆமென் என்று இருக்கும். அதான் சொல்கிறார். கர்த்தர் யோசுவா நோக்கி, இந்த எகிப்து நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன். ஒரு சகோதரி நிந்தையோடு கற்பந்தரிக்கலை. பல ஆண்டுகளாயும் கற்பந்தை குடும்பம் அறிக்கலை, நிந்தை. இதனால் இந்த சகோதரி சொல்லிச்சு, என் கணவருடைய குடும்பத்துக்கு போக முடியலை. உறவு போகிற யாரும் எல்லோரும் கேட்குறாங்க, ஏன்னா அவனுக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்படி நான் நிந்தையாக வாழுகிறேன். இந்த நிந்தையை நீக்குவாரா? உலகத்தை எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், நீக்கலை. நான் சொன்னேன், உன் நிந்தையை நீக்கிறவர் உன்னை தாயின் கற்பத்தில் தரிக்க செய்த தேவன் இருவரும் அவர் தான் நீக்க முடியும். தவிர உன் கணவரும் நீக்க முடியாது, உறவினரும் நீக்க முடியாது, சபையும் நீக்க முடியாது, சபை மக்களும் நீக்க முடியாது. உன் நிந்தையை நீக்கிற ஒருவர் கல்வாரி சிலுவையிலே உனக்காக மரித்து இயேசுத்தான் நிந்தை நீக்க முடியும். யாரும் நீக்க முடியாது. 7 வாரம் சனிக்கிழமை அதிசய பராக்கா ஜெபத்துக்கு நிந்தை நீக்குவார் என்ற விசுவாசத்தோடு அது உபவாசத்துக்கு வந்து 7 வாரம் ஜெபம் முடித்த உடனே கர்த்தர் நம்மளை கடாட்சித்தார். அடாட்சி கர்த்தன் அறிக்கை செய்தார். அது திருந்தவர்களில் ஒரு குடும்பத்தில் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் 2 குழந்தை பிறந்தது, 2 பெண் குழந்தை. அவர் நிந்தை நீக்கினார். அதே போல் அன்றைய வாழ்க்கையில் நான் நிந்தையினால் கட்டப்பட்டிருக்கிறேன், பல வருஷமாக கட்டப்பட்டிருக்கிறேன், பல வருஷம் கேஸ் மாய்த்துக்கோடு கட்டப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கை உண்மையில் 0 என்று சொல்லி கதறுவாங்க. சொல்ல இயேசு ஒரு தான் உன் நிந்தை நிற்க முடியும். உன் கணவரும் நிற்க முடியாது, உன் உறவினரும் நிற்க முடியாது, அக்கால் நிற்க முடியாது, தங்கையும் நிற்க முடியாது, ஒன்னனும் முடியாது, தம்பி நிற்க முடியாது, சபையும் நிற்க முடியாது, ஊழியக்காரருக்கு முடியாது. இயேசுவும் நிந்தை நிற்குவார் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணி அனுப்பேன். அருமையான தேவச்சன்மை. அப்படி இந்தியோடு ஒரு மகள் வாழ்ந்தாள். லூக்கான சுவிசேஷத்தில் 19 பார்க்கும்போது சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா? அப்போ அப்ராங்குமார்த்தி தான்
அவள் அப்ரஹாம் குமார்த்தி தான், அவள் கிறிஸ்தவள் தான். சாத்தான் 18 வருஷம் கட்டி வச்சு கூனியாக்கி வச்சுட்டான். அது நின்ற தானே. 18 வருஷம் சாத்தான் கட்டி வச்சுருந்தான். சாத்தான் கட்டி வச்சுருந்தான். சரி, யாரும் அவுக்க முடிஞ்சதா? அப்படியே இல்லை. இந்த சூழ்நிலையில் 18 வருஷம் கூனியாக இருக்கிறாள். கூனியாக இருந்தால் ஃபங்க்ஷன் போக முடியுமா? நல்ல காரியம் போக முடியுமா? ஆசிரமம் எடுத்து போக முடியுமா? ஒரு இடத்துக்கு போக முடியாது. அப்படி ஒரு நிந்தை. அதை கண்டார், இயேசு கண்டார். நிந்தை நிற்கிறதுக்கு உன்னுடைய பெற்றோர்களால் நிற்க முடியாது, உன் குடும்பத்தினால் நிற்க முடியாது, கூடவர்களால் நிற்க முடியாது, உன் போதகரால் நிற்க முடியாது, உன் சபையால் நிற்க முடியாது. இயேசு தான் நிந்தை நிற்கிறவர். அவர் போய் அப்ரஹாம் குமார்த்தியை தொட்டார். தொட்டோடனே 18 வருஷம் கட்டு ஆழ்கப்பட்டது, கூண்டு வந்தது. அவர் நிந்தை யார் நிற்கினாங்க? 7 கண்ட மருத்துவம் நிற்கிறாங்களா? இல்லை 7 கண்ட சபை மக்கள் சபை உள்ள நிற்கிறாங்களா? யார் நிற்கலை. கடந்த நாட்களிலே அப்படியில் துசத்து ஊழியக்காரர் இருக்கார். பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஜெபத்துக்கு வந்தாங்க. என் குடும்பத்தை ஒரு மகள் நிந்தையாக இருக்குது, சவுதிக்கு வேலைக்கு போனால் கழுத்து திருப்ப முடியல, கழுத்து திரும்பினதான் நூக்க முடியல, இதனால் குடும்பத்துக்குள்ளே பெரிய கசப்பாக இருக்குது. நானும் உலக பிரகாரமாக எல்லா மருத்துவத்தையும் அணுகி மருத்துவம் செய்து விட்டேன். இப்படி உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், தெய்வத்துக்கு வந்துக்கன்னு சொல்லி வந்து அழ தொடங்கிச்சு. அவங்க மாளுக தான் இந்த நிந்தை கூண்டு. அப்போது நான் ஏமா கவலைப்படுகிறான்? நிந்தை நிற்கிறவனை தேடி வந்திருக்கிறார், அதுதான் நீ ஜெபிட்டுக்கு வந்திருக்கிறார். உன்னை ஏன் கொண்டு வந்துக்கிறதா நீ அம்புத்த அதிசயப்பை விட்டு நிந்தை, உன் மகளோட நிந்தை நீக்கப்படி, கருத்து திரும்ப முடியாதபடி இருக்கே, அந்த நிந்தை நீக்கப்படி தான் கொண்டு வந்தார். நீ கவலைப்படாத, யாரும் நிற்க முடியாது, எந்த மருத்துவம் நீக்க முடியாது, இயேசு நீக்குவார் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அந்த கழுத்து திரும்ப முடியாத கட்ட 7 நேரம் அவிழ்த்து ஜெபம் கபா சாமானாதி கரை வச்சியா ஜெபம் பண்ணிட்டு ஃபோனில் ஜெபம் பண்ணேன். ஜெபம் அனுப்பாது கூட்ட நாள் காலத்து நேரம் ஆயிடுச்சு. அவன் இந்த நிந்தை யார் நீக்கினா? இயேசு நீக்கினார். மதம் நிற்கல, ஊழியக்கார் நிற்கல, தங்கசாமி நிற்கல, அப்போஸ்தலன் நிற்கல, தீர்க்கதரிசி நிற்கல, கர்த்தரே நீக்கினார். அந்த தேவன் தான் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். பல நிந்தைகளில், அவமானத்துக்குள்ள, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பத்தில், துயரத்தில், வறட்சியில் இந்த காலத்தில் என்ன நடக்குதோ தெரியாமல் இருக்கலாம். உண்மைதான். அதான் ஆவியான பேசுகிறார். நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ திகைலடைய வேண்டாம். தேவன் உன் நிந்தை நிற்க முடியுதா? உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ அவரை தேடி வந்தான்னு நினைக்காத, அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். பிரதர்சா குளத்தில் ஒரு 38 வருஷமாக வியாதி படுக்க இருந்தான். 38 வருஷம் ஒரு நிமிஷம் வியாதியை தாங்க முடியாது. இவன் 38 வருஷம் தருகிறான், நிந்தையில் தான் இருந்தான். அப்போது இந்த நிந்தையிலேருந்து விடுதலை கிடைக்கல. பிரதர்சா குளத்தில் சில நேரங்களில் ஒரு தூதம் வந்து தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை கலக்கப்படும் பொழுது யார் முந்தி இறங்கினாலும் எப்பேற்பட்ட வியாசம் சுகமானு இருக்கிறது. இவன் சப்பானியாக இருக்கிறான், நோயில் 38 வருஷம், அவன் எப்படி நடக்க முடியும்? இயேசு தேடி போனார், படுக்க எடுத்துக்கொண்டு என்றார். உடனே படுக்க எடுத்துக்கொண்டான் தான் அந்த வியாதி போயிட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சுகம் பெற்ற பிறகு ஏனி பாவம் செய்யாதே. அதுக்கு அந்த நிந்தை இருந்தால் பாவம். உலகம் முழுவதும் பாவம் 100க்கு 101% இருக்குது. எல்லா இடங்கள்லையும் இருக்குது, எல்லா வீடுகள்லையும் இருக்குது, எல்லா கிராமத்தில் இருக்குது, எல்லா நகரத்தில் இருக்குது, எல்லா மாவட்டத்தில் இருக்குது, எல்லா மாநிலத்தில் இருக்குது, எல்லா சபைகளையும் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பாவத்தினால்தான் அதுக்கு அந்த வியாதி வந்தது. ஆனாலும்
அவன் கதறி அழு சத்தத்தை கேட்டு இயேசுவை தேடி போனார். யாரும் தேடி போகல. அவனை யார் தேடி போவாங்க? போகலை. ஒரு யாராக இருந்தாலும் நேசிப்பாங்க, நல்லா தான் நேசிப்பாங்க. அதுக்கப்புறம் யார் தேடுவான்? ஒரு தர மாட்டேன். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு அழைத்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீட்டில் நானும் அவங்க அழைக்கிறாங்கன்னே நான் போனேன். சொன்னாங்க, எங்கள் அம்மா படுக்கையில் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்கு போனால் என்ன தெரியுமா? வயதான தாய், 80 வயசுக்கு மேலே ஆனவங்க படுக்க. போனால் பேச்சு வரல, வர எல்லாம் மோசனாக தான் இருக்குது, யூரிங் இருக்குது. அந்த வீட்டில் 100 கணக்கான மகன் மகள் பேர பேச்சு, ஒரு சுத்தப்படுத்தலை. அப்போது ஆவியார் பேசினார், மகளே நீ கவலைப்படா, இன்றைக்கி இன்றிலிருந்து 8ஆம் நாள் என் ராஜ்யத்தை இருப்பான்னு சொன்னார். இல்லை, அவங்களுக்கு யாரும் கவனிக்கலையே. மகன் குடும்பம் கவனிக்கலை, மகள் குடும்பம் கவனிக்கலை. கட்டில் படுத்து கிடக்கிறாங்க. நிந்தை. அப்போ ஏசு அங்கே தேடி போனான். அவன் கண்வன் சமிதிக்கு போயிருந்தேன். அவள் தேடி போய் தேவன் சொன்னார். ஏன் வந்து சொன்னார், இன்றிலிருந்து 8ஆவது நாள் நீ மகிமராஜ் 8ஆம் நாள் இறந்து போயிட்டாங்க. மகிமராஜ் போயிட்டாங்க. அப்போ அவருடைய நிந்தையை யாராவது மாட்ட முடிஞ்சா? இல்லை, 6 மகன், 6 மகன் மனைவி, 6 பேரை பற்றி, 6 மகள் பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருவர்கிட்ட வரல, படுக்கல தான். ஆனால் ஏசு தேடி பண்ணார். யாருக்கு? ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். தங்கசாமி ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அந்த தாயரோடு பேசினார், நீ 8ஆம் நாள் என் ராஜ்யத்துக்கு போவாய், உன் துக்கம் மாறிட்டு, உன் நிந்தை மாறிட்டு என்று ஆட சொன்னார். 8ஆம் நாள் அப்படியே போல போயிட்டாங்க. இதான் உண்மை. ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு, இந்த நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தை ஜெபிங்க. ஜெபந்தான் முக்கியம். தேவைப்பட்டால் தொலைக்காட்சிக்கு உழைத்து உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாள் காலை வகையில் 5லேருந்து 10 வரை அதிகம் உலகமும் அர்த்தம் ஜெபம் பண்ணி ஆசிர்வதித்து வராங்க. சனிக்கிழமை உபவாசம், உலகமும் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுவாங்க. வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்க. இயேசு நாமத்தை அளிக்கிறோம். ஆமென், ஆமென். அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் 30வது ஆண்டு ஆலய பிரதிஷ்டை விழா நாள் 2/10/2024 புதன்கிழமை காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியம் எண் 71, மௌனசாமி தெரு, அம்பத்தூர், சென்னை 53. துதி ஆராதனை சுவிசேஷகர் டி. செல்வன் அவர்கள். தீர்க்க தரிசன செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறவர் தீர்க்க தரிசனம் மற்றும் சுகம் அளிக்கும் வரத்தை பெற்ற தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். சபை பாகுபாடின்றி அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 0442674550, 0442674551. செல்போன் 9383344445. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71, மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி
சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.